பொய்கையில் நீந்திடும் நிலவே. அந்த உயரமான கட்டிடத்தின் விளிம்பில் கண்ணீருடன் நின்றிருந்தாள் தாரா. சிறு வயதிலேயே தனது தந்தையை இழந்தவள் அவள். எனினும் அது ஒரு குறையாக உணராத அளவிற்கு தனது தாய் களமதியால் வளர்க்கப்பட்டவள். கலைமதி தாராவை ஈன்றெடுத்த வீரத்தாய். இளம் வயதிலேயே கைம்பெண் என்று சமுதாயத்தால் முத்திரையிடப்படும் அதை எண்ணி கவலை கொள்ளாதவர். மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள இடத்தில் சிறிதாய் மளிகை கடை திறந்து தனது வியாபாரத்தை தொடங்கினார். கடின உழைப்பும் பொறுப்பான நிர்வகிப்பும் அவரது முன்னேற்றத்திற்கு வித்திட்டது. தனி ஒரு பெண்ணாக கை குழந்தையாய் தாராவுடன் அவர் சந்தித்த இன்னல்கள் பல. அப்பொழுதெல்லாம் அவரை தெம்பூட்டியது பாரதியின் வரிகள் மட்டுமே. உண்மைதான், இறந்துவிட்ட கணவனை எண்ணி ஒரு மூலையில் ஒடுங்கிவிடலாம் தான். ஆனால் தன் மகளின் வாழ்வு, தனக்கென்று ஒரு விடியல் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தனது மகள் சில நாட்களுக்கு முன்புதான் பிறந்த புதுமலர் அவள் அல்லவா? அதிர்ஷ்டமில்லாதவள், துணை இல்லாதவள், கணவனையே தனது விதியால் கொன்றவள், இப்படி பலரது தூற்றுதலையும் பொறுத்து கொண்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டினார் அவர். அவர் தனது மகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தே அளவில்லாத கல்வியும் சுதந்திரமும் தான். அறிவுரை கூற தாயாக அவர் இருப்பினும் முடிவெடுக்கும் திறனை மட்டும் அவளிடமே கொடுத்து இருந்தார் கலைமதி. இது பாரு கண்ணம்மா, வாழ்க்கை ஒரு பயணம்தான். எல்லோரும் எப்போதும் உன்னுடனே இருக்க மாட்டாங்க. நானும் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன். அதனால் நீதான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும். எது சரி எது தப்புன்னு நீதான் முடிவெடுக்கணும். எனக்கு எப்பவும் உன் மேலே நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேனம்மா. அப்படியே முடிவு தவறாக போயிட்டா உடஞ்சி போய் இருக்க மாட்டேன். வருவதை தைரியமாக எதிர்கொள்வேன் என்றாள் தாரா அன்றொரு நாள். அதே போல அவள் வாழ்வில் எடுத்த எந்த ஒரு முடிவும் தவறான பாதையில் முடிந்தது இல்லை. தனக்கு பிடித்தது போலவே உளவியல் துறையையும் இசையையும் படித்தாள். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தாள். கிடைத்த நேரங்களில் தன்னால் என்ற சமூக சேவைகளை செய்து வந்தாள். ஆனால் அவள் வாழ்வில் எடுத்த தவறான முடிவு காதல். அந்த கட்டடத்தின் விளிம்பில் நின்றவள், என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று கூறி குதித்தாள். ஆ என்று அவள் அலறிய சத்தம் அந்த அறை முழுவதும் வியாபித்தது. ரிலாக்ஸ் தாரா, ரிலாக்ஸ், ஒன்றுமில்லை, நத்திங் டு ஒரி, காம் டவுன் என்று அந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்த தாராவை சமாதானப்படுத்தினான் உளவியல் மருத்துவனான ஆதி. அவள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி உறங்கும் வரை காத்திருந்தவன் பிறகு அவளது தாயாரை பார்க்க சென்றான். ஆதி, அம்மா, அவளுக்கு இப்போ எப்படி இருக்கு ஆதி என்றார் கலக்கத்துடன். அதே புலம்பல்தான். டேப்லெட் எல்லாம் போடுறாளா? அவளை வெளியில் கூட்டிட்டு போகலாமா? ரொம்ப நல்லது. அதுவும் இவளுக்கு இருக்கிற மூளை சம்பந்தப்பட்ட நோயோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டிப்ரெஷன் அண்ட் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி. நான் தான் மன்னிச்சிடேன்னு அப்போவே சொல்லிட்டேன்னு ஆதி. அவளை விடவா எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சிங்க. நீயே சொல்லுவ அவள் உன்னை விட ஸ்மார்ட்டுன்னு. உன்னை மாதிரி இதே ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்க வேண்டியவ இப்போ நோயாளியாக இருக்காளே. அம்மா, நீங்கள் எவ்வளவு தைரியசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே இப்படி உடஞ்சி போகலாமா? அவள் நோயாளி இல்லைம்மா, இப்படி பேசாதீங்க. அவள் முன்னாடியும் இப்போ அழாதீங்க. அவளை வெளியே கூட்டிட்டு போக நான் ஏற்பாடு பண்ணுறேன். காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் அம்மா. காத்திருப்போம் என்றான் ஆதி. சில மாதங்களுக்கு முன்புதான் வினோத்துக்கு தோழியானாள் தாரா. ரசிக்க வைக்கும் பேச்சு திறமை கொண்டவனுக்கு தாராவின் மனதை வெல்வது கடினமாகவே இருந்தது. எனினும் நண்பனிடம் பந்தயம் கட்டியவன் அதிலிருந்து எளிதில் பின்வாங்கி விடுவானா? பணத்திற்கு வளையாதவளை பாசத்திற்கு வளைய வைத்தான். காதல் என்ற பெயரில் அவளது அத்துமீறல் எல்லையை மீறும் முன்னே உண்மையை உணர்ந்து கொண்டாள் தாரா. எப்போதும் சரியான முடிவை எடுத்து பழகியதாலோ என்னவோ அவளால் அவனது துரோகத்தை ஏற்கவே இயலவில்லை. எதையுமே தன் தாயிடம் மறைக்காமல் இருந்தவள் தன் காதலை மட்டும் மறைத்தது ஏன்? அது அவளுக்கே புரியாத புதிர்தான். அவளது நடவடிக்கையில் மாற்றங்களை உணர்ந்த கலைமதி ஒரு நாள் உண்மையை சொல்ல சொல்லி அவளை வற்புறுத்த சிறிதளவு அவளது கண்ணீர் துளிகள் மட்டுமல்ல, உண்மையும் தான். தன் மகளா தன்னிடம் காதலை மறைத்தாள் என்று அதிர்ச்சியில் விம்மியது தாய்மனம். ஒரு தாய் தான் செய்த தவறு என்ன? ஏன் தன் மகள் தன்னிடம் சொல்லவில்லை? எதையுமே மறைக்க விரும்பாத என் மகள் காதலை மறைத்தாளா? அதுவும் அவளுக்கு காதலுக்கு தகுதியில்லாத ஒருவனுக்கு துணையாக மாற முடிவெடுத்தாளா? அதிர்ச்சியின் விளிம்பில் இருந்தவரின் நாவிலிருந்து புறப்பட்டது தாராவின் இதயத்தை அறுக்கும் அம்பு. உன் தந்தைக்கு பதிலாய் நான் இறந்திருக்க வேண்டுமோ என்ற ஆத்திரத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஏதோ வகையில் அவள் இதயத்தை துளைத்தது.
வெளியில் தன்னை இயல்பாய் காட்டிக்கொண்டு மனதளவில் மருகிக் கொண்டே இருந்தாள் தாரா. களையிழந்த அவர்களின் குடும்பத்திற்கு கிடைத்த ஒரே ஆறுதல் ஆதியும் அவனது நட்பும் தான். கலைமதியிடம் பேசிவிட்டு அவளை தன்னுடன் சிக்காகோவிற்கு அழைத்து சென்றான் ஆதி. அவன் எதிர்பார்த்தது போலவே புதிய இடம் அவளது மன இறுக்கத்தை தளர்த்தியது. அவள் அங்கு மேற்படிப்பை தொடர ஏற்பாடு செய்திருந்தான். ஒரு வாரம் அந்த வீட்டில் தனியாய் இருக்க முடியவில்லை அவளால். அவளாகவே நானும் படிக்கிறேன் ஆதி என்றாள். மனதிற்கு அவளது மாற்றத்தை எண்ணி ஆனந்த கூத்தாடியவன் வெளியில் ஓகே உன் இஷ்டம் என்றாள். ஆனா ஒன்று, என்ன? சைக்காலஜி வேணாம், மியூசிக் படி என்றான். உளவியலை காட்டிலும் இசையில் அவளுக்கு ஆர்வம் அதிகம். அதனால் மறுபேதும் சொல்லாமல் சரி என்றாள். ஆதியோ அவள் இருக்கும் நிலையில் அவள் தன்னை வருத்தி கொண்டு படிக்க வேண்டாம் என்று எண்ணியபடியே அப்படி கூறினான். காலச்சக்கரம் மிக வேகமாக சுழன்றது. தனக்குத்தானே போட்டிருந்த வளையத்திலிருந்து வெளிவந்தாள் தாரா. ஏற்கனவே கர்நாடக இசையில் கை தேர்ந்தவள். இங்கு மேல்நாட்டு இசை கலாச்சாரத்துடன் கர்நாடக இசையும் சேர்த்து புதியதொரு படிப்பினை உருவாக்கினாள். இசையை ஆராயும் அவளது நுணுக்கமான பார்வை அனைவரையும் ஈர்த்தது. தாரா அந்த ஆண்டின் சிறந்த மாணவர்களில் ஒருவராய் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அம்மாவை பார்க்கணும் ஆதி என்று அவனிடம் வாய்விட்டு கேட்டாள். அதற்காகவே காத்திருந்தவன் கலைமதியை அங்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தான். அன்று பட்டமளிப்பு விழா. மாணவர்களும் ஆசிரியர்களும் திரண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் மனம் திறந்து பேசினாள் தாரா. தான் கடந்து வந்த பாதைகள், வழிகள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாள். தன் தாயையும் ஆதியையும் மேடையில் அழைத்து கண்ணீருடன் தன் நன்றியை தெரிவித்தாள். அவளை பெற்றதற்காக பெருமைப்பட்டார் கலைமதி. ஆதிக்கு தனது நன்றியை கண்களாலேயே தெரிவித்தார். தாய் மகள் இருவரும் கொஞ்சிக் கொள்வதை நிம்மதியாக பார்த்தான் ஆதி. முடிந்து போன சோகங்கள் திரும்பி மாற்ற முடியாதுதான். எனினும் இனிய நினைவுகளை ஏற்படுத்தி அதை மறக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்தவன் அதை அவளுக்கும் உணர்த்தினான். அவளை மீண்டு வர வைத்தான். ஓய்வு நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக பாரதியார் கவிதைகளுக்கு இசையமைத்து பாடி பார்ப்பாள் தாரா. அதில் ஒரு பாடலை அன்று மேடையில் பாடினாள். அது தன் தாயார் மனதில் முன்னிறுத்திய பாடல். அதே பாரதியார் கவிதை. சில நாட்களுக்கு பிறகு டண்டனக்கா டண்டனக்கா என்று பாட்டு பாடிக்கொண்டே ஆதி உள்ளே வந்தான். ஹா, என்ன ஆதி இது, திடீர்னு டிஆர் சாத்ரி மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி அசத்துற? ஆஹா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் தாரா என்றான் அவன் அசால்ட்டாய். அவள் மனது அவளுக்கே புரியவில்லை. இவ்வளவு நாள் தன்னுடனே இருந்தவன் மீது தனக்குள் நேசம் ஏற்பட்டுள்ளதா, அல்லது திருமணமாகிவிட்டால் இவனது நட்பை இழந்து விடுவோம் என்ற பயமா? ஏதோ ஒன்று அவளை முகம் வாட செய்தது. அதை ஆதியும் கண்டுகொண்டான். தாரா, இங்க வாயேன். ஏன் வா சொல்கிறேன். என்ன சொல்ல ஆதி? கை கொடு. எதுக்கு? அடக்கோடுப்பா. பொதுவாக இமோஷ்னலான சீனில் இப்படி தான் கையை பிடிச்சிப்பாங்க என்றவன் அவளது வலது கரத்தை பிடித்து தன் இதயம் அருகில் வைத்து பேசினான். தாரா, நீ அழகா இல்லை. எனக்கு உன்னை பிடிக்கலை. நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உனக்கு ரோஸ் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன் பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் இதுவரைக்கும் பிளான் போடவே இல்லை. என் லைஃப்பை உன்னோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. என்னை காதலிக்கலைன்னா பரவாயில்ல, பட் கைவிட்டுடாத. என்னை கல்யாணம் பண்ணிப்பியா என்றான் ஆதி. அவன் சொன்ன விதத்தில் மலர்ந்து சிரித்தாள் தாரா.